உங்கள் பூனையை அழைத்திருக்கிறீர்களா? ஆனால் பதிலுக்கு அமைதியும் முழுமையான அலட்சியமும் தான் கிடைத்ததா? நீங்கள் வெறுமையை நோக்கி பேசுவது போல இருக்கும். இது உங்களுக்கு பழக்கமானதா? கவலை வேண்டாம், நீங்கள் தனியாக இல்லை. ஆனால் அது அகங்காரம் அல்ல, மாறாக நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிக்கலான மொழி என்று நான் சொன்னால். இன்று நாம் அழைக்கும்போது பூனைகள் ஏன் நம்மை புறக்கணிக்கின்றன என்பதைப் பற்றி பார்க்கப் போகிறோம். மேலும் நான் உறுதியளிக்கிறேன், இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் ரோமமுள்ள அந்த கர்வக்காரனை முற்றிலும் வேறு கண்ணோட்டத்துடன் பார்ப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் அவனுக்கான சாவியையும் கண்டுபிடிக்கலாம். உங்கள் பூனை உங்களைக் கண்டு கொள்ளாதது போல் எத்தனை முறை நடிக்கிறது என்பதை பின்னூட்டங்களில் காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இங்கு யார் அதிகம் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். பூனையின் இந்த அலட்சியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் வரலாற்றின் ஆழத்திற்குச் செல்ல வேண்டும். நாய்களைப் போல் அல்லாமல் அவை 10,000கணக்கான ஆண்டுகளாக வேட்டை மற்றும் பாதுகாப்புக்காக மனிதனால் திட்டமிட்டு பழக்கப்படுத்தப்பட்டன. பூனைகள் தாமாகவே பழக்கப்படுத்திக் கொண்டவை. மனிதர்களுடனான அவற்றின் ஒப்பந்தம், கூட்டணி சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய கிழக்கில் தொடங்கியது. அப்போது மனிதர்கள் நிரந்தரமான வாழ்க்கை முறைக்கு மாறி தானியக் களஞ்சியங்களை உருவாக்கத் தொடங்கினர். இந்த களஞ்சியங்கள் குறித்துண்ணும் விலங்குகளை ஈர்த்தன. அந்த குறித்துண்ணிகள் காட்டுப்பூனைகளை ஈர்த்தன. இந்த கூடி வாழ்வின் நன்மையை மனிதர்கள் விரைவாக புரிந்து கொண்டு பூனைகளை அங்கேயே இருக்க அனுமதித்தனர். ஆனால் இது ஒரு பரஸ்பர நன்மைக்கான ஒப்பந்தம், அடிபணிதல் அல்ல. பூனை ஒருபோதும் அடிமையாகவோ அல்லது வேலைக்காரனாகவோ இருந்ததில்லை. அது அதன் வேட்டை திறமைகளுக்காக மதிக்கப்பட்ட ஒரு வர்த்தகப் பங்காளியாக இருந்தது. இந்த சுதந்திரமான மற்றும் தன் நிறைவுள்ள குணம் அவற்றின் டிஎன்ஏவிலேயே பதிந்துள்ளது. நாய்களைப் போல கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காக அவை இனப்பெருக்கம் செய்யப்படவில்லை. அவை தனித்து வாழும் வேட்டையாடிகளின் வம்சாவளிகள். அவை தங்கள் முடிவுகளை தாங்களாகவே எடுக்கப் பழகியவை. இதுதான் அவற்றின் ஒட்டுமொத்த நடத்தையை புரிந்து கொள்வதற்கான திறவுகோலாகும். முதலில் மிக முக்கியமான முதல் காரணம் என்னவென்றால், பூனைகளின் கேட்கும் திறன், செவிப்புலன் நம்மிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. சுவர்களைத் தாண்டி பல மீட்டர் தூரத்தில் ஒரு சுண்டெலியின் சத்தத்தை கூட பிடிக்கக்கூடிய ஒரு மிக நுட்பமான ராடாரை கற்பனை செய்து பாருங்கள். அவற்றின் செவிகள் இருப்பிடம் காட்டி போல ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் 180 டிகிரிக்கு திரும்பி சத்தத்தின் மூலத்தை துல்லியமாக கண்டுபிடிக்கின்றன. மனிதர்களால் கேட்க முடியாத அல்ட்ராசவுண்ட் வரம்பில் பூனைகள் கேட்கின்றன என்று விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர். அப்படியென்றால் அவற்றை பொறுத்தவரை நமது உலகம் என்பது காது செவிடாகும் அளவிற்கு சத்தங்களின் குழப்பமான கலவையாகும். ஓடிக்கொண்டிருக்கும் குளிர்சாதனப் பெட்டி, ஃப்ரிட்ஜ், சுவர்களில் உள்ள கம்பிகளின் இரைச்சல், நவீன எலக்ட்ரானிக் சாதனங்களின் கீச்சொலி, இவையெல்லாம் பூனைக்கு தொடர்ந்து வரும் பின்னணி இரைச்சலாக இருக்கின்றன. இந்த ஒலியின் குழப்பத்தில்தான் உங்கள் குரல் உள்ளே நுழைகிறது. பூனையை பொறுத்தவரை அது ஆயிரக்கணக்கான ஒலிகளில் ஒரு சாதாரண ஒலியே. அது நிச்சயமாக உங்கள் குரலை கேட்கிறது. எலக்ட்ரோ என்செபலோகிராம் EEG ஆய்வுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. பூனையின் மூளை அதன் பெயரை பதிவு செய்கிறது. ஆனால் ஒலியை பதிவு செய்வதும் அதற்கு பதிலளிப்பதும் முற்றிலும் வேறுபட்ட இரண்டு விஷயங்கள். பூனை உடனடியாக இப்படி பகுப்பாய்வு செய்கிறது. இந்த ஒலி ஆபத்தை கொண்டு வருமா? இது உணவை அளிக்குமா? இது சுவாரஸ்யமான ஒன்றுடன் தொடர்புடையதா? இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில் இல்லை என்றால் உங்கள் குரலின் ஒலி முக்கியமற்ற பின்னணி இரைச்சல் என்று வகைப்படுத்தப்பட்டு அப்படியே நிராகரிக்கப்பட்டுவிடும். இது வேண்டுமென்றே செய்யும் துரோகம் அல்ல, மாறாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியால் மெருகூட்டப்பட்ட ஒரு உயிர் வாழும் பொறிமுறை. விஷுவல் யோசனை, மனிதன், நாய் மற்றும் பூனையின் கேட்கும் வரம்புகளை ஒப்பிடும் இன்ஃபோகிராஃபிக். பூனை உலகை எப்படி கேட்கிறது என்பதை பிரதிபலிக்கும் ஒலிகள், அதாவது நிறைய மெல்லிய அதிர்வெண்மிக்க சத்தங்கள். இப்போ முதல் விஷயத்தோட நெருக்கமான தொடர்பு இருக்கிற இரண்டாவது பாயிண்ட்டுக்கு போகலாம். அதுதான் தேர்ந்தெடுத்த கேட்டல் திறன், செலக்டிவ் ஹீரிங். பூனைகள் தகவல் வடிகட்டுவதில் கில்லாடிகள். அவங்க காதுல விழற ஒவ்வொரு சத்தத்துக்கும் அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா புலன் மிகைப்பாரத்துல சென்சரி ஓவர்லோட், அவங்க பைத்தியமே பிடிச்சிடுவாங்க. அதனாலதான் உயிர் பிழைப்புக்கோ அல்லது அவங்களுடைய வசதிக்கோ சம்பந்தம் இல்லாத எல்லா கூச்சலையும் அவங்க மூளை தானாவே ஒதுக்கிட கத்துக்கிச்சு. உங்க வீட்ல டிவி சத்தமா ஓடிட்டு இருக்கும்போது கூட
உங்க பூனை எவ்வளவு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா சமையலறையில தீனிப்பை, ஃபுட் பேக் லேசா சலசலத்தாலும் உடனே எழுந்துடுமே. இதுதான் அந்த தேர்ந்தெடுத்து கேட்கிற திறனோட செயல்பாடு. அந்த பாக்கெட் சத்தம் பூனைக்கு உணவு, அதாவது உயிர் வாழத் தேவையான முக்கியமான ஆதாரம்னு தெரியும். ஆனா நீங்க கூப்பிடுற சத்தம் பெரும்பாலும் அதே முக்கியத்துவத்தை அவங்களுக்கு தர்றது இல்ல. பூனை உங்க சத்தத்தை கேக்குது, நிலைமைய எடை போடுது, அப்புறம் இந்த முடிவுக்கு வருது. இது நம்ம மனுஷன் சும்மா சத்தம் போடுறான், இது வேட்டையாளி இல்ல, வேட்டைக்கான இரையும் இல்ல, முக்கியமா இது சோறு இல்ல, அதனால தொடர்ந்து தூங்கலாம். இந்த திறன் ஒரு வேட்டையாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது சக்தியை மிச்சப்படுத்தணும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவனத்தை சிதறடிக்க கூடாது. நீங்க கூப்பிடுறது கூட ஏதாவது முக்கியமான விஷயத்தோட சம்பந்தப்படலனா அதுக்கு ஒரு சாதாரணமாகப்பட்ட ஒரு விஷயம்தான். அதனால பூனை உங்களை அலட்சியம் செய்யுதுன்னா அது உங்களை மதிக்காதது இல்ல, தன்னுடைய கவன வளங்களை திறமையா மேலாண்மை செய்யுதுன்னு அர்த்தம். நாம் மனதளவில் நாய் பிரியர்களாக உள்ளவர்கள் அடிக்கடி மறந்துவிடும். மூன்றாவது முக்கியமான விஷயம் இதுதான். பூனைக்கு அதன் பெயர் என்பது கட்டளை கிடையாது. பல 100 ஆண்டுகளின் இனப்பெருக்க தெரிவில் செலக்ஷன் நாய்கள் தங்கள் பெயரை ஒரு செயல் அழைப்பாக, அதாவது கவனியுங்கள், அடுத்தது ஒரு கட்டளை வரப்போகிறது என்ற கட்டளையாக பார்க்க கற்றுக்கொண்டுள்ளன. ஆனால் பூனைகளின் நிலைமை வேறு. அவற்றுக்கு பெயர் என்பது ஒரு அடையாளங்காட்டி மட்டுமே. அது அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளும் ஒரு ஒலி, ஆனால் அது உடனே செயல்பட வேண்டும் என்று அவசியப்படுத்துவது இல்லை. ஜப்பானிய விஞ்ஞானிகளின் ஆய்வுகள் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகின்றன. பூனைகள் தங்கள் பெயரை மற்ற வார்த்தைகளுக்கு மத்தியில் அடையாளம் காண்கின்றன. அதே வீட்டில் வாழும் பிற பூனைகளின் பெயர்களிலிருந்து கூட தங்கள் பெயரை தெளிவாக பிரித்தறிகின்றன. அவை அதற்கு எதிர் வினையாற்றுகின்றன. காதை சிலிர்க்கலாம், தலையை திருப்பலாம் அல்லது வாலை அசைக்கலாம். ஆனால் அந்த எதிர்வினை, ஆம், நீங்கள் என்னைத்தான் அழைக்கிறீர்கள் என்று எனக்கு கேட்கிறது என்று பொருள் கொள்ளலாமே தவிர, சரி எஜமானரே, ஓடி வருகிறேன் என்று அர்த்தமாகாது. அவற்றின் பெயரில் என்னிடம் வா என்ற உள்ளார்ந்த கட்டளையை அவை பார்ப்பதில்லை. இந்த அர்த்தத்தை அதில் திணிப்பது நாம் தான், மனிதர்கள்தான். பூனை தன் பெயரை கேட்டவுடன் உங்களிடம் வருவதற்கான தொடர்பை உருவாக்க வேண்டுமென்றால் அதை நேர்மறை வலுவூட்டல், பாசிட்டிவ் ரீஇன்ஃபார்ஸ்மெண்ட் மூலம் திட்டமிட்டு உருவாக்க வேண்டும். இதை பற்றி பிறகு பேசுவோம். இப்போதைக்கு இதை ஒரு உண்மையா ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் ஃபார்சிக் என்று சத்தமாக அழைக்கும்போது அது ஓடிப்போக வேண்டும் என்று நினைக்காமல், ஓஹோ, மறுபடியும் இவர்தானா, இவருக்கு இப்போ என்ன தேவை என்றுதான் யோசிக்கும். காட்சிக்கு ஒரு யோசனை. திரையை பிரிக்கலாம். இடதுபுறம் பெயர் சொன்னவுடன் மகிழ்ச்சியுடன் ஓடிவரும் நாய், வலதுபுறம் பெயரை கேட்டுவிட்டு சோம்பலாக ஒரு கண்ணை திறந்து மீண்டும் தூங்கும் பூனை. இப்போ உங்ககிட்ட பேசலாம். ஆமா, உங்களை பத்தி தான். பூனை உங்களை கண்டுக்காம போறதுக்கு 4வது காரணம் நீங்க பேசுற குரலோட தொனியில இருக்கலாம். பூனைகள் பேசும் வார்த்தைகளின் ஏற்ற இறக்கங்களுக்கும் அதில் இருக்கும் உணர்ச்சிக்கும் ரொம்பவே உணர்திறன் கொண்டவை. அவற்றுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியாம இருக்கலாம், ஆனா உங்க மனநிலைய நல்லா புரிஞ்சுக்கும். நீங்க கோபமா அதட்டலா இல்ல ரொம்ப சத்தமா கூப்பிட்டா அதுக்கு எதிர்மறையான விளைவுதான் அதிகமாக கிடைக்கும். இயற்கையில சத்தமான ஒலி ஆபத்து இல்லைன்னா ஆக்ரோஷத்தோட தொடர்புடையது. உங்க சத்தத்தை அது அச்சுறுத்தலாவோ இல்லைன்னா வெறுமனே ஒரு விரும்பத்தகாத தொந்தரவா எடுத்துக்கும். அதனாலதான் அது உங்களை தவிர்க்க முயற்சி செய்யும். அது இப்படி யோசிக்கும், இவர் ஏதோ காரணத்துக்காக ரொம்ப கோவமா இருக்காரு, இவர் அமைதியாகிற வரைக்கும் நாம இங்கே பாதுகாப்பான இடத்துல இருக்கலாம். பூனையுடன் பேச சிறந்த குரல் தொனி எதுனா அது அமைதியா, சத்தம் குறைவா, மென்மையா, கொஞ்சம் உச்ச ஸ்தாயில ஹை பிட்ச்ட் இருக்கணும். இந்த மாதிரி குரல் பூனைகள் முணுமுணுக்கிற சத்தத்தையோ இல்லைன்னா பூனைக்குட்டி கத்துற சத்தத்தையோ நினைவுபடுத்தும். இது அவற்றுக்கு பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு சோதனையை செஞ்சு பாருங்க. உங்க வழக்கமான குரல்ல பூனைய கூப்பிடுங்க. அப்புறம் மெதுவா பாட்டு பாடுற மாதிரி ரொம்ப பாசமா கூப்பிடுங்க. அது எப்படி வெவ்வேறு விதமா பதில் சொல்லுதுன்னு தெரிஞ்சு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ராணுவ வீரர்கிட்ட பேசல, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மிருகத்தோட பேசுறீங்க. அதுக்கு மனரீதியான ஆறுதல் தான் எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியம்.
உங்க குரல் கட்டளை இடுவதாக இல்லாம அதை அழைப்பதாக இருக்கணும். விஷுவல் யோசனை. மனிதனின் தலைக்கு மேல ஒரு மனநிலை குறியீடு இருக்கணும். அவர் கத்தும்போது குறியீடு சிவப்பாயிடும், பூனை ஒளிஞ்சுக்கும். அன்பா பேசும்போது குறியீடு பச்சையாக மாறும், பூனை ஆர்வமா தலையை தூக்கும். முந்தைய விஷயத்திலிருந்து இயல்பாகவே 5வது விஷயம் பிறக்கிறது. அதுதான் உங்கள் உடல் மொழி. பூனைகளைப் பொறுத்தவரை வாய்மொழித் தொடர்பை விட உடல் மொழித் தொடர்பு மிகவும் முக்கியமானது. நீங்கள் ஒரு பூனையை அழைக்கும்போது வெறுமனே சத்தம் எழுப்புவதில்லை. நீங்கள் மிரட்டலாக தோற்றமளிக்கக்கூடிய ஒரு பெரிய உருவமாக இருக்கிறீர்கள். நீங்கள் பூனைக்கு மேலே நேராக நின்று அதை அழுத்தினால் அல்லது அதை நோக்கி வேகமாக நகர்ந்தால் அது இயல்பாகவே தற்காப்பு நிலைக்குச் சென்றுவிடும். பூனைகளின் உலகில் ஒருவரை நேராக உற்றுப் பார்ப்பது என்பது ஆக்ரோஷம் மற்றும் சவாலின் அறிகுறியாகும். நீங்கள் பூனையை அழைக்கும்போது அதன் கண்களை உற்று நோக்கினால் தெரியாமலேயே அதன் மொழியில் நான் தான் ஆதிக்கம் செலுத்துபவன், நான் ஆபத்தானவன் என்று சொல்கிறீர்கள். இத்தகைய சிக்னலுக்கு பூனையின் இயல்பான எதிர்வினை அசையாமல் நிற்பது, திரும்பிப் பார்ப்பது அல்லது மோதலை தவிர்க்க அங்கிருந்து விலகிச் செல்வதுதான். இதற்கு பதிலாக பூனை சமாதான சிக்னல்களை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அதன் மட்டத்திற்கு வர குந்த வைத்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். நேரடி பார்வையை தவிர்த்து ஓரமாக பார்ப்பது போல் செய்யுங்கள். மெதுவாக கண்ணை சிமிட்டுங்கள். பூனை மொழியில் இது நான் உன்னை நம்புகிறேன், நான் ஆபத்தல்ல என்று அர்த்தம். திறந்த உள்ளங்கைக்கு பதிலாக வளைந்த விரல்களுடன் உங்கள் கையை நீட்டுங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் அழைப்பதை பூனை எப்படி பார்க்கிறது என்பதை அடியோடு மாற்றிவிடும். நீங்கள் அதற்கு அச்சுறுத்தலாக இல்லாமல் பாதுகாப்பான மற்றும் சுவாரஸ்யமான ஒரு பொருளாக மாறுகிறீர்கள். 6வது காரணம் மிகவும் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அதன் முக்கியத்துவம் ஒருபோதும் குறைவதில்லை. அதுதான் உந்துதல் இல்லாமை. பூனைகள் மிகவும் நடைமுறை சார்ந்த ஜீவன்கள். அவற்றின் உலகத்தில் எந்தச் செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், மேலும் ஏதேனும் ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். உதாரணத்திற்கு உணவு, பாதுகாப்பு, சௌகரியம் அல்லது மகிழ்ச்சி. நீங்கள் பூனையை அழைக்கும்போது அது ஆழ்மனதில் தனக்குள்ளேயே ஒரு கேள்வியைக் கேட்கும். இதைச் செய்வதால் எனக்கு என்ன லாபம்? கடந்த காலத்தில் உங்களிடம் வருவது அதற்கு எந்த இனிமையான பலனையும் தரவில்லை என்றால் அது ஏன் வீணாக தன் சக்தியை செலவழிக்க வேண்டும்? சுவரை வெறித்துப் பார்ப்பது போன்ற அதன் முக்கியமான பூனை வேலைகளை ஏன் நிறுத்த வேண்டும்? நாய்களுக்கு சமூக ரீதியான உந்துதல் உண்டு. அவை உரிமையாளரை மகிழ்விக்க அல்லது பாராட்டை பெற விரும்பும். ஆனால் பூனைகளுக்கு இந்த உந்துதல் மிகவும் குறைவாகவே வெளிப்படுகிறது. அவற்றுக்கு இதைவிட வலுவான காரணம் தேவை. நீங்கள் அழைக்கும் போதெல்லாம் உங்கள் பூனைக்கு தின்பண்டம், செல்லம் கொஞ்சுதல் அல்லது சுவாரஸ்யமான விளையாட்டு கிடைத்தால் தன் பெயருக்கு பதிலளிப்பது லாபகரமானது என்பதை அது மிக விரைவாக புரிந்து கொள்ளும். அழைப்பு சமம் இன்பம் என்ற இந்த தொடர்பு நிறுவப்பட்டு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் சும்மா சரிபார்க்க அல்லது அது விரும்பாத சமயத்தில் வெறும் கொஞ்சுவதற்காக மட்டும் அழைத்தால் ஒரு பூனையின் பார்வையில் இது தேவையற்ற சக்தியை வீணடிப்பதாகவும், அது 1 அல்லது 2 முறை வரலாம், ஆனால் அதன் பிறகு இதில் அவ்வளவு மெனக்கெட வேண்டியதில்லை என்று புரிந்து கொண்டு பதிலளிக்காமல் போய்விடும். நினைவில் கொள்ளுங்கள், அது விரும்பி உங்களிடம் வருவதற்கு நீங்கள் ஒரு காரணத்தை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். காட்சிக்கு ஒரு யோசனை. பூனையின் மனதில் ஒரு தராசு தோன்றுவதாக கற்பனை செய்யுங்கள். ஒரு தட்டில் அது தற்போது செய்து கொண்டிருக்கும் வேலை, அதாவது தூக்கம், இருக்கிறது. மறு தட்டில் உரிமையாளரின் அழைப்பு இருக்கிறது. உரிமையாளர் சும்மா அழைக்கும்போது தூக்கத்தின் தட்டு கனமாகிவிடும். ஆனால் உரிமையாளர் கையில் தின்பண்டத்துடன் இருக்கும்போது அழைப்பின் தட்டு கீழே இறங்கிவிடும். 7வது காரணம் என்னவென்றால் அது எதிர்மறை தொடர்புகள், நெகட்டிவ் அசோசியேஷன்ஸ். இது ஊக்கமின்மையின் மறுபக்கம் என்று கூடச் சொல்லலாம். உங்கள் பூனையை நீங்கள் கட்டாயப்படுத்தி அழைக்கும் சூழ்நிலைகள் எவை என்று சற்று யோசித்துப் பாருங்கள். பெரும்பாலான நேரங்களில் மருந்து கொடுப்பது, நகம் வெட்டுவது, மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல கூண்டில் அடைப்பது அல்லது மேசையிலிருந்து விரட்டுவது போன்ற விரும்பத்தகாத விஷயங்களைச் செய்யும்போதுதான் நீங்கள் அழைப்பீர்கள். பூனைகளுக்கு நினைவாற்றல் அதிகம், குறிப்பாக மோசமான அனுபவங்களை மறக்கவே மறக்காது. 10 தடவைக்கு 9 தடவை நீங்கள் அதன் பெயரைச் சொல்லி அழைக்கும்போது அது பிடிக்கப்பட்டு விரும்பத்தகாத செயல்கள் அதற்குச் செய்யப்பட்டால் அந்த பூனை தன் பெயரை
ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போவதன் அறிகுறியாகவே பார்க்க ஆரம்பிக்கும் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. உங்களின் அழைப்பைக் கேட்டவுடன் அது உங்களிடம் ஓடி வரவில்லை, மாறாக எங்கே ஒளிந்து கொள்ளலாம் என்று தேடுகிறது. உங்கள் அழைப்பு ஆபத்தின் அறிகுறி என்று நீங்களேதான் அறியாமல் அதற்கு கற்றுக் கொடுத்துள்ளீர்கள். இந்த தவறான தொடர்பை உடைக்க நீங்கள் நிச்சயம் முயற்சி எடுக்க வேண்டும். எந்த காரணமும் இல்லாமல் பூனையை அழைக்க ஆரம்பியுங்கள். வெறுமனே ஒரு விருந்து கொடுக்கவோ அல்லது காதுக்கு பின்னால் செல்லமாக கீறிக் கொடுக்கவோ அழைக்கலாம். எதிர்மறை தொடர்புகளை அதிக அளவில் நேர்மறை தொடர்புகள் மூலம் நீர்க்கச் செய்யுங்கள். காலப்போக்கில் தன் பெயர் எப்போதுமே மோசமானதை குறிப்பதில்லை என்பதை பூனை புரிந்து கொள்ளும். மேலும் உங்கள் அழைப்பின் மீதான அதன் நம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்கள் செல்ல பிராணியின் பெயரை பிரச்சினைகளின் மறுபெயராக மாற்றிவிடாதீர்கள். விஷுவல் யோசனை: பூனையின் தலைக்கு மேலே ஒரு சிந்தனை மேகம். உரிமையாளர் அழைக்கும்போது அதில் ஊசி, நகம் வெட்டி, கூண்டு போன்ற பயங்கரமான பொருட்கள் தோன்றுவதைக் காட்டலாம். பூனை பயத்தில் ஓடி ஒளிவது. 8வது காரணம் ரொம்ப சிம்பிள், ஆனா அத நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். அது என்னன்னா, பூனை ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம். நம்மளோட மனித பார்வையில பார்க்கும்போது ஜன்னல் ஓரத்துல தூங்குவது, இல்லனா சூரிய வெளிச்சத்தில் மிதக்கும் ஒரு சின்ன தூசியை கூர்ந்து பார்ப்பது இதெல்லாம் பெரிய வேலைகள் மாதிரி தெரியாது. ஆனா ஒரு பூனையை பொறுத்தவரை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒரு வேட்டை விலங்குக்கு தூக்கம் என்பது எனர்ஜியை திரும்பப் பெறுவதற்கான வழி. உடம்பை நக்கிச் சுத்தம் செய்வது வெறும் சுகாதாரம் மட்டுமல்ல, அது ஒரு அமைதிக்கான வழி, ஒரு தியானம் மாதிரி. ஒரு ஈயை வேட்டையாடுவது அல்லது ஒரு சூரிய ஒளியின் பிரதிபலிப்பை துரத்துவது, இதெல்லாம் அதோட ஆழமான உள்ளுணர்வுகளை செயல்படுத்துவது. அந்த சமயத்துல நீங்க பூனையை கூப்பிடும்போது அதோட முக்கியமான வேலையை நீங்க தடுக்கிறீங்க. உதாரணத்துக்கு, உங்களுக்கு பிடிச்ச சீரியலோட ஃபைனல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லனா ஒரு முக்கியமான ஆபீஸ் கால்ல இருக்கும்போது யாராவது உங்களை தொந்தரவு செஞ்சா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. உங்களோட முதல் ரியாக்ஷன் சந்தோஷமா ஓடிப் போறதா இருக்காது, பெரும்பாலும் எரிச்சலாதான் இருக்கும். அதே உணர்வு தான் பூனைக்கும். அது தன்னோட வேலையில முழுசா மூழ்கி இருக்கு. உங்களோட குரல் அதோட கான்சென்ட்ரேஷனை உடைச்சு உள்ள நுழையாம இருக்கலாம். இல்லன்னா அது கேட்டாலும் இப்போ அது செய்யற வேலைதான் முக்கியம்னு அது முடிவு பண்ணுது. இது வெறுப்புல பண்ற அலட்சியம் கிடையாது. இது சும்மா ஒரு முன்னுரிமைப்படுத்துதல், அவ்வளவுதான். சில சமயம் பூனை அதோட வேலையை முடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்பவும் கூப்பிடலாம். அதோட தனிப்பட்ட நேரத்தையும் இடத்தையும் மதிங்க. ஃபீட் நோட்: இங்கே பூனையின் கண்ணோட்டத்தில் உலகம் காட்டப்படலாம். தூசி ஒரு சுவாரஸ்யமான ஒளிரும் பொருளாகத் தெரியும். உரிமையாளரின் குரல் மங்கலாக, முக்கியமற்ற பின்னணியாக கேட்கலாம். 9வது காரணம் இதற்கு முந்தைய காரணத்துடன் நெருங்கிய தொடர்புடையது என்றாலும் இது பூனையின் மனநிலையையும் உள் உணர்வையும் பற்றியது. பூனைக்கு அது யாருடனும் பழகும் மனநிலையில் இல்லாமல் போகலாம். மனிதர்களைப் போலவே பூனைகளுக்கும் வெவ்வேறு மனநிலைகள் இருக்கின்றன. சில நேரங்களில் அவை விளையாட்டாகவும் அன்பாகவும் இருக்கும். சில நேரங்களில் தனிமையாகவும் யாரும் தொந்தரவு செய்யாமலும் இருக்க வேண்டும் என்று விரும்பும். இது மிகவும் இயல்பானதுதான். செல்லப்பிராணிகளை நாம் பெரும்பாலும் மனிதர்களாக பார்க்கிறோம். ஒரு நாயைப் போல எப்போதும் நம்முடன் தொடர்பு கொள்ள தயாராக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் பூனைகள் விலங்குலகின் உள்முகப் பிராணிகள், இன்ட்ரோவர்ட்ஸ். சமூகத் தொடர்புகளில் இருந்து விடுபட்டு புத்துணர்ச்சி பெறவும் ஓய்வெடுக்கவும் அவற்றுக்கு தனி நேரம் தேவை. ஒருவேளை பூனை எங்காவது ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்திருந்தாலோ, ஜன்னலை பார்த்து கொண்டிருந்தாலோ, அல்லது பிடித்தமான பெட்டிக்குள் சும்மா தூங்கிக் கொண்டிருந்தாலோ அது தொந்தரவு செய்ய வேண்டாம் என்ற மோடில் இருக்கிறது என்று அர்த்தம். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் அதை அழைத்தால் அது அதன் தனிப்பட்ட இடத்திற்குள் அத்துமீறி நுழைவதாகவே எடுத்துக்கொள்ளும். அது நீங்கள் அழைப்பதை கேட்காது போல நடிக்கலாம் அல்லது எரிச்சலுடன் வாலை உதறலாம். அதன் மொழியில் இதற்கு அர்த்தம், என்னை என் போக்கில் விடு. இந்தச் சூழலில் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த காரியம் அதன் விருப்பத்தை மதிப்பதுதான். அதை வற்புறுத்தவோ அல்லது பலவந்தமாக இழுக்கவோ முயற்சிக்காதீர்கள். எப்போது பழகத் தயாராகிறது என்பதை அதுவே தீர்மானிக்கட்டும். அதற்கு உங்கள் கவனம் தேவைப்படும்போது அதுவாகவே உங்களிடம் வந்து கால்களில் தேய்த்து சீரான முனகலுடன் அன்பை காட்டும். பொறுமையும் அதன் தனிப்பட்ட எல்லைகளை மதிப்பதும் தான் ஒரு பூனையுடன் ஆரோக்கியமான உறவுக்கான அடித்தளம். காட்சிக்கான யோசனை:
பூனையின் தலைக்கு மேல் ஒரு நிலை சின்னம் வருவதைப் போல கற்பனை செய்யுங்கள். சில சமயம் அது விளையாடத் தயார், சில சமயம் அன்பு வேண்டும், மற்றும் சில சமயம் எனர்ஜி சேமிப்பு மோட். தொந்தரவு செய்யாதே. இப்போ ஒருவேளை எல்லாவற்றையும் விட ஆச்சரியமான 10வது விஷயம். உங்கள் அழைப்பிற்கு பூனை பதிலளிக்கும், ஆனால் அதை நீங்கள் கவனிப்பதில்லை. நாம் அதனிடம் நாயின் எதிர்வினையை எதிர்பார்க்கிறோம், அதாவது வாலை ஆட்டிக்கொண்டு ஓடி வர வேண்டுமென்று. ஆனால் பூனைகள் மிகவும் நுணுக்கமாகவும் மென்மையாகவும் தொடர்பு கொள்கின்றன. அவற்றின் மொழி எங்கே பார்க்க வேண்டும் என்று தெரியாவிட்டால் எளிதில் தவறவிடக்கூடிய நுண்ணிய அசைவுகளால் ஆனது. நீங்கள் பூனையை அழைக்கும்போது அது அறையின் மறுமுனையில் படுத்திருந்தால் உற்று கவனியுங்கள். ஒருவேளை அது உங்களை நோக்கி தன் காதை லேசாக அசைத்திருக்கலாம். இதுவே நான் கேட்கிறேன் என்று அது சொல்லும் வழி. அல்லது அதன் வால் நுனி மெலிதாக சிலிர்த்திருக்கலாம். இதுவும் உங்கள் இருப்பை அது அங்கீகரிப்பதன் அறிகுறியே. அப்படியே அது உங்களை பார்த்து மெதுவாக கண் சிமிட்டி இருக்கலாம். இதுதான் பூனையின் முத்தம். இது நம்பிக்கை மற்றும் பாசத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடு. அது உங்களிடம், நான் உன்னை பார்க்கிறேன், எல்லாம் நல்லபடியாக இருக்கு, நான் அமைதியாக இருக்கிறேன் என்று சொல்கிறது. நாம் நம்முடைய மனித பரபரப்பில் எந்த ஒரு பெரிய எதிர்வினையும் இல்லாவிட்டால் அதை அலட்சியப்படுத்துவதாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் உண்மையில் பூனை ஏற்கனவே அதன் சொந்த பூனை மொழியில் நமக்கு பதிலளித்துவிட்டது. அது தொடர்பை உறுதிப்படுத்தியது, ஆனால் உடல் ரீதியாக நகர்ந்து சக்தியை வீணடிக்க வேண்டியதில்லை என்று நினைத்தது. இந்த நுட்பமான சிக்னல்களை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் செல்லப்பிராணியை நன்றாக புரிந்து கொள்ள உதவும். மேலும் அது முதல் பார்வையில் தோன்றுவது போல் உங்களை அலட்சியப்படுத்துபவர் அல்ல என்பதை நீங்கள் உணர்வீர்கள். விஷுவலுக்கான யோசனை. பூனையின் க்ளோஸ் அப். உரிமையாளரின் குரல் கேட்கும்போது அதன் காது எப்படி திரும்புகிறது, வால் நுனி எப்படி அசைக்கிறது, அது எப்படி மெதுவாக கண் சிமிட்டுகிறது என்பதை ஸ்லோ மோஷனில் காட்டவும். ஒவ்வொரு செயலுக்கும் தலைப்பிடுங்கள். நான் கேட்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். நம்முடைய 11ஆம் கருத்துக்கு திரும்பி வந்து இந்த வரலாற்றின் பின்னணியை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். நாம் முன்பே குறிப்பிட்டது போல பூனைகள் சொன்னதை உடனே செய்ய வேண்டும் என்று குறிப்பான நோக்கத்துடன் வளர்க்கப்பட்டவை அல்ல. மனிதர்களின் துணையாக அவற்றின் பரிணாமப் பாதையும் நாயின் பரிணாமப் பாதையும் அடிப்படையில் வேறுபட்டவை. நாய்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு கருவியாகவே இருந்தன. வேட்டையாடி, ஆடு மேய்த்து, காவல் காக்க. அதன் வாழ்வும் வளமும் மனிதனின் கட்டளைகளை சரியாக நிறைவேற்றுவதில்தான் நேரடியாக தங்கியிருந்தது. சொல்லுக்கு அடங்கவில்லை என்றால் சில சமயம் அதன் உயிரே போகக்கூடும். அதனால்தான் நாயின் மனவியலில் படிநிலை, ஹைரார்கி மற்றும் கீழ்ப்படிதல் ஆகிய 2 மாதிரிகள் நிரந்தரமாக நிலை பெற்றுவிட்டன. ஆனால் பூனைகள் எப்போதும் ஒரு தனிப்பட்ட சுதந்திர ஒப்பந்தக்காரர் போலத்தான். அது விரும்பிய போது வரும், விரும்பிய போது செல்லும். அதன் மதிப்பு கீழ்ப்படிதலில் இல்லை, மாறாக அதன் இயற்கை வேட்டையாடும் திறன்களில்தான் இருந்தது. எலியை பிடிக்க பூனைக்கு மனிதன் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. அது தானாகவே அதை சிறப்பாகச் செய்தது. இந்தச் சம வாழ்வு 2 சமமான தரப்பினருக்கு இடையேயான பரஸ்பர மரியாதையையும் மற்றவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதையும் அடிப்படையாகக் கொண்டது. பூனைக்கு உணவு மற்றும் பாதுகாப்பான இடம் கிடைத்தது. மனிதனுக்கு எலிகள் மற்றும் பூச்சிகள் இல்லாத சூழல் கிடைத்தது. இந்த சமமானவர்களுடன் சமமாக இருக்கும் உறவுமுறை இன்றும் நம் வீட்டு செல்லப்பிராணிகளிடம் வாழ்கிறது. நாய்கள் என்ன அர்த்தத்தில் நம்மை எஜமானர்களாக பார்க்கின்றனவோ அந்த அர்த்தத்தில் பூனைகள் பார்ப்பதில்லை. நாம் அவர்களுக்கு பெரும்பாலும் பெரிய, தள்ளாட்டமான, ஆனால் பொதுவாக நட்பான வீட்டுத் துணைவர்கள், அவ்வளவுதான். தேவையான வளங்களை வழங்குபவர்கள். எனவே பூனைகளிடம் நாயின் கீழ்ப்படிதலை எதிர்பார்ப்பது என்பது அவற்றின் அடிப்படை இயல்பை புரிந்து கொள்ளாத ஒரு தவறு. 12வது விஷயம் என்னவென்றால், பூனைகள் மற்றும் நாய்களின் உளவியலை நேரடியாக ஒப்பிடுவதுதான். நாய்கள் கூட்டமாக வாழும் விலங்குகள். ஒரு தலைவரை பின்பற்றுவது, குழுவாகச் செயல்படுவது மற்றும் சமூக கட்டமைப்பை பராமரிப்பது அவற்றின் இயல்பிலேயே அமைந்தது. நாயைப் பொறுத்தவரை அதன் உரிமையாளர் ஒரு ஆல்ஃபா, அதாவது கூட்டத்தின் தலைவர். பொது நன்மைக்காக அவரது கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். கூட்டத்தில் தகவல் தொடர்பு மிகவும் முக்கியமானது. அதனால்தான் நாய்கள் அழைத்தால் உடனே ஓடி வந்து சிறப்பாக பதிலளிக்கின்றன.
பூனைகளோ தனியாக வேட்டையாடும் விலங்குகளின் வழித்தோன்றல்கள். அவை தம்மை மட்டுமே நம்பி வாழப் பழகிவிட்டன. மற்றவர்களை திருப்திப்படுத்தவோ அல்லது ஒரு தலைவரை பின்பற்றவோ அவற்றுக்கு இயல்பான தேவையில்லை. அவற்றின் எல்லா முடிவுகளும் தனிப்பட்ட பாதுகாப்பு, வசதி மற்றும் பலன்களை மையமாகக் கொண்டே எடுக்கப்படுகின்றன. ஒரு பூனை உங்கள் கூப்பிடுதலை புறக்கணிக்கும் போது அது அதிகாரத்திற்கு எதிராக கலகம் செய்யவில்லை. ஏனெனில் அதன் மதிப்புகள் அமைப்பில் அந்த அதிகாரம் என்பதே இல்லை. அது சூழ்நிலையை தானே மதிப்பிட்டு முடிவெடுக்கும் ஒரு சுதந்திரமான நபரைப் போலவே செயல்படுகிறது. பூனைகளால் வலுவான சமூக பிணைப்புகளை உருவாக்க முடியாது என்று இதற்கு அர்த்தமில்லை. கண்டிப்பாக முடியும். ஆனால் அந்த பிணைப்புகள் ஒரு படிநிலையின் அடிப்படையில் கட்டப்படுவதில்லை. மாறாக பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நேர்மறையான தொடர்புகளை அடிப்படையாகக் கொண்டே அமைகின்றன. உளவியலில் உள்ள இந்த அடிப்படை வித்தியாசத்தை புரிந்து கொள்வதுதான் அதன் அடங்காமைக்காக பூனை மீது கோபப்படுவதை நிறுத்திவிட்டு அதன் நிபந்தனைகளின் அடிப்படையில் உறவை வளர்த்துக் கொள்வதற்கான திறவுகோலாகும். காட்சிக்கான யோசனை சமூகக் கட்டமைப்பின் திட்டவட்டமான படம். நாய்க்கு தலைவன் மேலே உள்ள பிரமிடு. பூனைக்கு பரஸ்பர ஆர்வமுள்ள இடங்களில் சில சமயங்களில் ஒன்றோடொன்று சேரும் பல தனி வட்டங்கள். பூனைகள் உங்களை அலட்சியம் செய்வதற்கு 13வது காரணம் அதன் எல்லைப் பகுதி சார்ந்த நடத்தைதான். நம்மோட கண்ணோட்டத்தில் நாம் தான் வீட்டின் உரிமையாளர்கள். பூனை நம் வீட்டில் இருக்கிறது. ஆனால் பூனையின் கண்ணோட்டத்தில் இது அப்படியே தலைகீழானது. இது அதனுடைய எல்லை. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள அது மனமுவந்து அனுமதித்துள்ளது. வீடு முழுவதையும், ஒவ்வொரு அறையையும், ஒவ்வொரு தளவாடப் பொருளையும் அது தனது கன்னங்கள் மற்றும் பாதங்களில் உள்ள சுரப்பிகள் மூலம் கவனமாக வாசனை தடவி அடையாளப்படுத்தியுள்ளது. இது அதன் உலகம், அதன் ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் நீங்கள் ஒரு பொருள் மட்டுமே, மிக முக்கியமான பொருளாக இருந்தாலும் கூட. நீங்கள் பூனையை அழைக்கும்போது அடிப்படையில் அதன் எல்லைக்குள் உள்ள அதன் ஒலி அமைப்பை நீங்கள் ஆக்கிரமிக்கிறீர்கள். அந்த ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் உரிமையை அது தனக்கே வைத்துக் கொள்கிறது. அது தனது கோட்டையில், உயரமான அலமாரியில், பிடித்த பெட்டியில் அல்லது கட்டிலுக்கு அடியில் இருந்தால் அது முழுமையான பாதுகாப்பாக உணர்கிறது. உங்கள் அழைப்புக்காக தனது நிலையை விட்டுச் செல்ல வேண்டிய அவசியத்தை அது உணரவில்லை. தனது கண்காணிப்பு இடத்திலிருந்தே அது நிலைமையை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது. அதன் இந்த நடத்தை ஆணவம் அல்ல, மாறாக அதன் இயல்பான எல்லை உணர்வின் வெளிப்பாடுதான். இதுதான் இந்த இடத்தின் உரிமையாளர், மேலும் இதுதான் தொடர்பு கொள்ளும் விதிகளை நிர்ணயிக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் கண்ணோட்டமே மாறும். பூனை உங்கள் வீட்டில் வாழவில்லை, நீங்கள்தான் பூனையுடன் அதன் வீட்டில் வாழ்கிறீர்கள். காட்சிக்கான யோசனை. வீட்டின் வரைபடத்தை ஒரு கற்பனை ராஜ்யத்தின் வரைபடமாக வரையலாம். உதாரணமாக, சமையலறை, செழிப்பின் நிலம், சோஃபா, சிம்மாசன அறை, பெட்டி, அசைக்க முடியாத கோட்டை என்று பெயரிடலாம். தன் சாம்ராஜ்யத்தை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பூனை அரசியை காண்பிக்கலாம். மறக்க முடியாத முக்கியமான 14வது விஷயம் பூனையின் ஆரோக்கிய நிலைதான். உங்கள் கூப்பிட்ட குரலுக்கு எப்போதும் ஓடிவரும் பூனை திடீரென்று பதிலளிக்கவில்லை என்றால் அது ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம். மிகவும் வெளிப்படையான காரணங்களில் ஒன்று காது கேட்கும் திறன் குறைவதுதான். இது வயதான விலங்குகளுக்கு மிக முக்கியமாக பொருந்தும். மனிதர்களைப் போலவே பூனைகளுக்கும் வயது தொடர்பான செவிடு படிப்படியாகவே வளரும். நாம் அழைப்பதைத் தவிர்ப்பது இதன் முதல் அறிகுறிகளில் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இதில் காது கேட்பது மட்டுமே காரணமில்லை. வலி அல்லது உடல்நலக் குறைவால் அவதிப்படும் பூனை இயல்பாகவே தனிமையை நாடும். காட்டுச் சூழலில் நோய்வாய்ப்பட்ட விலங்கு எளிதான இரையாகிவிடும். அதனால்தான் பூனைகள் தங்களது வலியை மிக சாமர்த்தியமாக மறைக்கின்றன. அவை அமைதியான, இரகசியமான இடங்களில் ஒளிந்து கொள்கின்றன. மேலும் சுறுசுறுப்பு மற்றும் சமூக பழக்க வழக்கங்கள் குறைகின்றன. இந்த நிலையில் அவற்றால் சாதாரணமாக நம்முடன் உரையாட முடியாது. நீங்கள் அழைக்கும்போது அவை பதிலளிக்க எடுக்கும் உடல் முயற்சி வலியை ஏற்படுத்தலாம். உதாரணமாக, அவற்றிற்கு மூட்டுவலி இருக்கலாம். எனவே பூனையின் நடத்தையில் திடீர் மற்றும் நிரந்தரமான மாற்றத்தை நீங்கள் கவனித்தால், அதாவது அது உங்களை புறக்கணிப்பது மட்டுமல்லாமல் சோர்வாக இருப்பது, பசியின்மை அல்லது வழமையை விட அதிகமாக ஒளிந்து கொள்வது போன்ற அறிகுறிகள் இருந்தால், நீங்கள் கோபப்படாமல் உடனடியாக ஒரு கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும்.
இதன் மூலம் மருத்துவ பிரச்சினைகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தலாம். காட்சிக்கான யோசனை: சாதாரணமாக அழைப்புக்கு பதிலளிக்கும் ஆரோக்கியமான பூனையைக் காட்டவும், பிறகு அதே பூனை வலி குறிகாட்டியுடன் ஒளிந்து கொண்டு பதிலளிக்காததைக் காட்டவும், கால்நடை மருத்துவரைச் சந்திப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும். 15வது அம்சம்: பூனையின் வயது. அதன் உரிமையாளர் கூப்பிடும்போது அது கொடுக்கும் பதிலானது அதன் வாழ்நாள் முழுவதும் குறிப்பிடத்தக்க அளவில் மாறக்கூடியது. இளம் பூனைக்குட்டிகள் பொதுவாக அதிக ஆர்வம் கொண்டவை, விளையாட்டுத்தனமானவை மற்றும் மனிதர்களை அல்லது உணவளிக்கும் உயிரினத்தை சார்ந்து இருப்பவை. அவை உலகை அறிந்து கொள்ளும் ஆரம்ப நிலையில் இருப்பதால் உங்கள் குரல் அவர்களுக்கு ஒரு முக்கியமான வழிகாட்டியாகவும் பாதுகாப்பின் ஆதாரமாகவும் அமைகிறது. எனவே உணவு அல்லது விளையாட்டோடு சம்பந்தப்பட்டால் குட்டிகள் பெரும்பாலும் அழைப்புக்கு உடனடியாக ஓடிவரும். அதே சமயம் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கும் வயது வந்த பூனைகள் தங்களின் தனிப்பட்ட குணாதிசயங்களையும் பழக்க வழக்கங்களையும் முழுமையாக உருவாக்கிக் கொண்டவை. அவை அதிக சுதந்திரமானவை. இவற்றுக்கென அவற்றின் பிரத்யேகமான சடங்குகள் மற்றும் பிடித்த இடங்கள் இருக்கும். உங்கள் குரல் எந்த அச்சுறுத்தலையும் தரப்போவதில்லை என்று அவை நன்றாகவே அறிந்து கொண்டன. எனவே அவை மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் அழைப்பை அலட்சியப்படுத்த அவர்களுக்கு உரிமை உண்டு. வயதான பூனைகள் நாம் முன்பே குறிப்பிட்டது போல கேட்கும் திறனில் குறைபாடுடையவையாக இருக்கலாம். மேலும் மனிதர்களுக்கு வரும் வயோதிக அறிவாற்றல் குறைபாடு, ஃபிலைன் காக்னிட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன் போன்ற பிரச்சனைகளாலும் அவை பாதிக்கப்படலாம். இதன் காரணமாக அவை குழப்பமடைந்து நீங்கள் பேசுவதை கவனிக்காமல் இருக்கலாம் அல்லது நீங்கள் அழைப்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இவை மெதுவாகச் செயல்படத் தொடங்கும், அதிக நேரம் தூங்கும், மேலும் சுற்றியுள்ள விஷயங்களில் ஆர்வம் குறைவாக இருக்கும். ஆகையால் 16 வயது பூனையிடமிருந்து 6 மாத குட்டிப் பூனையின் வேகமான பதிலை தேவையாக எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் செல்லப்பிராணியின் வயதுக்கேற்ற சிறப்பு அம்சங்களை எப்போதும் கருத்தில் கொள்ளுங்கள். 16வது காரணம்: வெளிப்புறச் சூழலில் மறைந்திருக்கும் மன அழுத்தமும் பதட்டமும் தான். பூனைகள் என்றால் பழக்க வழக்கங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் ஜீவன்கள். அவற்றின் வழக்கமான உலகில் ஏற்படும் எந்த மாற்றமும் அவற்றை நிலைகுலையச் செய்யலாம். ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு மாறுவது, வீட்டை புதுப்பிப்பது, ரெனோவேஷன், வீட்டில் ஒரு புதிய நபர் அல்லது வேறொரு செல்லப்பிராணி வருவது, ஏன் சாதாரணமாக இருக்கிற ஃபர்னிச்சரை மாற்றி அமைப்பது கூட பூனைக்கு கடுமையான மன அழுத்தத்தின் ஆதாரமாக மாறலாம். பதட்டமான நிலையில் பூனை பயந்த சுபாவம் கொண்டதாகவும் உள்வாங்கிக் கொண்டும் நம் அழைப்பிற்கு பதிலளிக்காமலும் இருக்கும். அதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடித்து அங்கு ஒளிந்து கொள்வதன் மூலம் வரக்கூடிய அச்சுறுத்தல்களில் இருந்து தப்பிப்பதே. சுற்றியுள்ள சூழலில் எங்கிருந்து ஆபத்து வரலாம் என்று கண்காணிப்பதில்தான் அதன் முழு கவனமும் குவிந்திருக்கும். இதுபோன்ற சூழ்நிலையில் நீங்கள் அழைக்கும் குரல் அந்த பதட்டமான தூண்டுதல்களின் மொத்த ஓட்டத்திலும் வெறுமனே மூழ்கிப் போகிறது. அது தன் ஒளிந்து கொண்ட இடத்தை விட்டு வெளியே வரக்கூட முடியாதபடி மிகவும் பயந்திருக்கலாம். சமீபத்தில் நீங்கள் இதுபோன்ற மாற்றங்களை சந்தித்திருந்து உங்கள் பூனை உங்களை புறக்கணிக்க ஆரம்பித்தால் பெரும்பாலும் காரணம் நீங்கள் அல்ல. அது புதிய யதார்த்தத்திற்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் இருக்கிறது. இந்தச் சமயத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பூனைக்கு அதிகபட்ச மறைவிடங்களையும் பாதுகாப்பான இடங்களையும் வழங்குங்கள். மேலும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் காரணிகளை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுங்கள். அது மீண்டும் பாதுகாப்பாக உணரும்போது அதன் இயல்பான நடத்தைகள் திரும்ப வரும். 17வது அம்சமாக நாம் பார்க்கப் போவது பூனைகளின் தனித்துவமும் அதன் இனப் பாரம்பரியமும் ஆகும். எல்லா பூனைகளையும் ஒரே அளவுகோலால் மதிப்பிட முடியாது. மனிதர்களைப் போலவே அவை ஒவ்வொன்றும் மாறுபட்டவை. ஒவ்வொரு பூனைக்கும் அதன் தனிப்பட்ட குணம், மனநிலை மற்றும் சமூகத்துடன் பழகும் தன்மை ஆகியவை உண்டு. சில பூனைகள் இயல்பாகவே அதிக சமூக அக்கறை கொண்டவை, பாசமானவை, மனிதர்களுடன் நெருக்கமாக பழக விரும்புபவை. நீங்கள் அழைத்தால் கொஞ்சம் பாசத்தைப் பெற மகிழ்ச்சியுடன் ஓடி வருவார்கள். வேறு சில பூனைகளோ பிறப்பால் தனிமையை விரும்பும் தத்துவவாதிகள் போல் இருக்கும். அவை தனிமையில் இருப்பதையே விரும்புகின்றன, சுதந்திரத்தை பெரிதும் மதிக்கின்றன. எப்போது தாங்கள் விரும்புகிறார்களோ அப்போது மட்டுமே மனிதர்களுடன் உரையாடுவார்கள். இது முற்றிலும் இயல்பானதே. அது மட்டுமின்றி குறிப்பிட்ட இனப் பாரம்பரிய அம்சங்களும் ஒரு பங்களிப்பை வழங்குகின்றன. உதாரணமாக, சியாம்ஸ், சைமீஸ் அல்லது ஓரியண்டல் பூனைகள்
பொதுவாக அதிக பேச்சுத் தன்மைக்காகவும், அதாவது சத்தமாக ஒலி எழுப்புவதற்காகவும், அதன் உரிமையாளரிடம் அதிக பாசம் வைத்திருப்பதற்காகவும் அறியப்படுகின்றன. ஆனால் பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர் அல்லது ஸ்காட்டிஷ் ஃபோல்ட் பூனைகள் பெரும்பாலும் மிகவும் அமைதியானவை, தங்களுக்கான தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்து கொள்ளும் சுயமாக இயங்குபவை என விவரிக்கப்படுகின்றன. நிச்சயமாக ஒவ்வொரு இனத்திலும் விதிவிலக்குகள் உள்ளன, ஆனால் பொதுவாக சில போக்குகள் நிலவுகின்றன. ஆகவே ஒருவேளை உங்கள் பூனை உங்களை புறக்கணித்தால் நீங்கள் ஏதோ தவறு செய்தீர்கள் என்பதற்கு காரணம் அல்ல. அது அதன் தனிப்பட்ட குணம், அவ்வளவுதான். அது உங்களை அதன் சொந்த வழியில் நேசிக்கிறது. அதன் பாசத்தை வெளிப்படுத்தும் முறை நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பதில் இல்லை, ஆனால் உங்கள் அருகில் அமைதியாக கூட இருப்பதில் உள்ளது. காட்சிப்பொருள் குறிப்பு: பல்வேறு பூனை இனங்களின் ஷியாம்ஸ், மெயின்கூன், ஸ்பின்ஸ், பிரிட்டிஷ் சுழலும் படங்கள் ஒரு அட்டவணையைப் போல அவற்றின் பொதுவான குணாதிசயங்களின் சுருக்கமான விளக்கத்துடன். 18வது காரணம், அது பழக்கப்படுத்தப்பட்ட நடத்தை. சில சமயம் பூனை நம்மை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் நாம் தான் அதற்கு அதை பழக்கப்படுத்தியிருக்கிறோம். இது முரண்பாடாகத் தோன்றினாலும் உண்மை இதுதான். பூனை உங்கள் முதல் அழைப்புக்கு பதிலளிக்காதபோது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள். பெரும்பாலும் நீங்கள் அதன் பெயரை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு முறையும் சத்தமாகவும் இன்னும் வற்புறுத்தலுடனும் அழைக்கிறீர்கள். பூனையின் தலையில் என்ன ஓடுகிறது? அது இப்படி புரிந்து கொள்கிறது. அப்படியா? முதல் கூப்பிடுதலுக்கு பதிலளிக்க தேவையில்லை, இரண்டாவது கூப்பிடுதலுக்கும் தேவையில்லை. இந்த ஆள் உண்மையாகவே கத்த ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நாம் பதிலளிக்க வேண்டும். இதன் மூலம் உங்கள் முதல் அமைதியான அழைப்பின் மதிப்பையே நீங்களே குறைத்து விடுகிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் ஏற்படும் வரை காத்திருக்க வேண்டும் என்று பூனை கற்றுக்கொள்கிறது. வேறொரு உதாரணம், தன்னை கண்டு கொள்ளாமல் இருப்பது தனக்கு அதிக கவனத்தை ஈர்க்கிறது என்பதை பூனை புரிந்து கொள்கிறது. அது உங்களிடம் வராது. நீங்களும் ஆர்வம் கொண்டோ அல்லது கவலைப்பட்டோ நீங்களே அதனிடம் சென்று அதை தடவிக் கொடுக்கிறீர்கள், கொஞ்சுகிறீர்கள், விருந்துகளை கொடுக்கிறீர்கள். பிங்கோ! எந்த முயற்சியும் இல்லாமல்தான் விரும்பியதை பூனை பெறுகிறது. உங்களை கையாளுவதற்கு அது கற்றுக்கொண்டது. இதில் எந்த தீய நோக்கமும் இல்லை. இது வேலை செய்யும் ஒரு பயனுள்ள நடத்தை உத்தி, அவ்வளவுதான். பூனைக்கு மறுபயிற்சி அளிக்க நீங்கள் உங்கள் சொந்த எதிர்வினையை மாற்ற வேண்டும். விரும்பிய நடத்தைக்கு, முதல் அழைப்புக்கு பதிலளிப்பதற்கு மட்டுமே ஊக்கமளியுங்கள். விரும்பத்தகாத நடத்தைக்கு கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு உங்கள் கவனத்தின் மூலம் ஆதரவு அளிக்காதீர்கள். 19வது விஷயம், பரவலாக இருக்கும் ஒரு கட்டுக்கதையை உடைப்பதாகும். நாய்களையும் பூனைகளையும் ஒப்பிடும்போது பூனைகள் நாய்களை விட மட்டி என்று முடிவுக்கு வருகிறார்கள். நாய் புத்திசாலி, அது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படும். ஆனால் பூனைக்கோ அறிவில்லை, அது பேர் சொல்லி கூப்பிட்டா கூட பதில் சொல்லாது என்று கூறுகிறார்கள். இந்த கருத்து முற்றிலும் தவறானது மற்றும் நியாயமற்றது. பூனைகளின் அறிவுத்திறன் வேறொரு வகையைச் சேர்ந்தது. அது மற்றவர்களுடன் ஒத்துழைப்பதற்கோ அல்லது கட்டளைகளை பின்பற்றுவதற்கோ வடிவமைக்கப்படவில்லை. மாறாக, சிக்கலான இடஞ்சார்ந்த புதிர்களை தீர்ப்பது, இரையை வேட்டையாடுவது, சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வது மற்றும் தனியாக உயிர் பிழைப்பது ஆகியவற்றில் அதன் கவனம் உள்ளது. பூனையின் அறிவு என்பது ஒரு சுதந்திரமான, வாய்ப்பை பயன்படுத்தும் வேட்டையாடிக்குரிய அறிவாகும். சரியான உந்துதல் இருந்தால் பூனைகள் உணவிற்காக கடினமான புதிர்களை தீர்க்கும் திறன் கொண்டவை, சிறந்த நீண்ட கால நினைவாற்றலைக் கொண்டிருக்கின்றன, மேலும் அவை கற்றுக்கொள்ளும் திறமையும் கொண்டவை என்று பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. நீங்கள் அழைத்தவுடன் ஒரு பூனை உங்களிடம் ஓடி வரவில்லை என்றால் அது அதன் குறைந்த அறிவை சுட்டிக்காட்டவில்லை. மாறாக, அது அதன் உயர்வான புத்திசாலித்தனத்தையே குறிக்கலாம். அந்த பூனை சூழ்நிலையை ஆராய்ந்து தனக்கு ஆகும் உழைப்பு மற்றும் அதனால் கிடைக்கும் பலனை மதிப்பிட்டு இங்கேயே இருப்பதுதான் லாபம் என்ற பகுத்தறிவுள்ள முடிவை எடுத்திருக்கலாம். பூனையின் புத்திசாலித்தனத்தை நாய்களுக்குரிய அளவுகோலால் அளப்பதை நிறுத்துங்கள். அவை எப்படி இருக்கின்றனவோ அப்படியே மதித்து போற்றுங்கள். அதாவது புத்திசாலித்தனமான, தந்திரமான மற்றும் சுதந்திரமான உயிரினங்களாக. விளக்கப்படம் காட்சி யோசனை: பூனையின் தலையை ஒரு எளிய மூளையாகக் காட்டாமல் அதற்குள் கியர்கள், நெம்புகோல்கள் மற்றும் செலவு பலன்
கணக்கிடும் ஒரு கால்குலேட்டர் அடங்கிய சிக்கலான இயந்திரமாக சித்தரிக்கலாம். கடைசியாக 20வது மற்றும் மிகவும் ஆக்கப்பூர்வமான புள்ளி இதுதான். இதை எப்படி சரி செய்வது? நம் பூனையுடன் எப்படி ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி நம் அழைப்புக்கு அது பதிலளிக்குமாறு எப்படி பழக்குவது? இங்கு முக்கிய வார்த்தை நேர்மறை வலுவூட்டல், அதாவது பாசிட்டிவ் ரீஇன்ஃபார்ஸ்மெண்ட். நீங்கள் உங்கள் பூனையின் பெயருக்கும் உங்கள் அழைப்பிற்கும் ஒரு நீடித்த மகிழ்ச்சியான தொடர்பை உருவாக்க வேண்டும். பூனை ஓய்வாகவும் வேறு எந்த வேலையிலும் ஈடுபடாமலும் இருக்கும்போது அமைதியான சூழலில் குறுகிய பயிற்சிகளை தொடங்குங்கள். அதன் பெயரை தெளிவாகவும் அதே சமயம் பாசமான குரலிலும் உச்சரியுங்கள். உங்கள் குரல் கேட்டு அது தலையை திருப்பினால் அல்லது காதை அசைத்தால் கூட போதும். உடனடியாக அதை பாராட்டுங்கள் மற்றும் ஒரு விருந்து அளியுங்கள். இந்த பயிற்சி நேரத்தில் மட்டுமே நீங்கள் கொடுக்கும் மிகவும் பிடித்தமான விருந்தாக அது இருக்க வேண்டும். இதை சில முறை திரும்பச் செய்யுங்கள். ஒரு வெற்றிகரமான கட்டத்தில் அன்றைய பயிற்சியை நிறுத்துங்கள். படிப்படியாக சவாலை அதிகரியுங்கள். சற்று தொலைவிலிருந்து அதை அழையுங்கள். அது உங்களிடம் வரும்போது மீண்டும் விருந்தும் பாராட்டும் அளியுங்கள். முக்கியமானது, அது வராததற்காக பூனையை ஒருபோதும் தண்டிக்காதீர்கள். இது எதிர்மறையான தொடர்புகளை மட்டுமே உருவாக்கும். நீங்கள் சீராகவும் பொறுமையுடனும் இருங்கள். உங்கள் அழைப்பை மிக இனிமையான ஏதோ ஒன்றுக்கான வாக்குறுதியாக மாற்றுங்கள். உங்கள் இலக்கு ஒரு நாயைப் போல 100% கீழ்ப்படிதலை அடைவது அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாறாக, பரஸ்பர புரிதலை மேம்படுத்துவதும் பூனை தானாக விரும்பி அடிக்கடி உங்களிடம் வரத் தூண்டுவதும் தான் உங்கள் இலக்கு. இது நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் அமைந்த ஒரு நீண்ட கால பயிற்சி. அப்போ முடிவா என்ன சொல்ல வர்றோம்? பூனை உங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது மரியாதை குறைவு, முரட்டுத்தனம் அல்லது அறிவின்மைக்கான அடையாளம் இல்லை. இது பரிணாம வளர்ச்சி, தனித்து வேட்டையாடும் விலங்கின் தனித்துவமான உளவியல் மற்றும் நாம் மனிதர்கள் அடிக்கடி புரிந்து கொள்ளத் தவறும் நுட்பமான சைகை மொழி ஆகியவற்றின் சிக்கலான கலவை. உங்கள் பூனை உங்களை கிட்டத்தட்ட எப்போதுமே கேட்கிறது, ஆனால் நாய்களைப் போல இல்லாமல். உங்கள் அழைப்பு அதன் ராஜரீக கவனத்திற்கும் அது செய்யும் முக்கியமான வேலையை நிறுத்துவதற்கும் தகுதியானதா என்பதை தீர்மானிக்கும் உரிமையை அது கொண்டுள்ளது. அது உங்கள் தொனி, உடல் மொழி, அதன் சொந்த உந்துதல் மற்றும் மனநிலையை மதிப்பிடுகிறது. இது அதை ஒரு மோசமான செல்லப்பிராணியாக ஆக்கவில்லை, மாறாக இது ஒரு பூனையாக ஆக்குகிறது. ஒரு சுதந்திரமான, தன்னிறைவு பெற்ற மற்றும் நம்ப முடியாத அளவிற்கு சுவாரஸ்யமான உயிரினம். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. உங்கள் பஞ்சு போன்ற நண்பனைப் பற்றி நீங்கள் புதிதாக ஏதாவது தெரிந்து கொண்டு அதன் அலட்சியத்தை இப்போது வேறு விதமாக பார்த்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து பூனையின் ரகசியங்கள் பற்றிய புதிய விளக்கங்களை தவறவிடாமல் இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான முக்கிய கேள்வி, இந்த 20 காரணங்களில் இந்த வீடியோவில் கூறப்பட்ட காரணங்கள் எது உங்கள் பூனையுடன் மிகவும் ஒத்துப்போகிறது? உங்களை கவனிக்க அது முடிவு செய்யும்போது அது எப்படி பதிலளிக்கிறது? காது அசைத்தல், மெதுவாக கண்ணடிப்பது அல்லது முற்றிலும் தனித்துவமான ஏதேனும் செய்கிறதா? உங்கள் கதையை கமெண்ட்டுகளில் சொல்லுங்கள். அதை படிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும்.